ரத்னு ஆலோசனை நடத்தினார். அப்போது பிரசவத்திற்கு வருவோருக்கு முறையாக சிகிச்சை அளிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். நேற்று தொடங்கிய இந்த ஆலோசனை கூட்டம் இரண்டாவது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் பல்வேறு திட்டம் தமிழ் அரசிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக விருதாச்சலம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு 60 லட்சம் ரூபாயில் அவங்க நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷனில் கட்டிட்டு இருக்காங்க. கோவை வனப்பகுதியில் புலிகளின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. இதற்கு காரணம் என்ன என்பது பற்றி இந்த தொகுப்பை பார்க்கலாம். கோவை வனப்பகுதிகளில் இந்த ஆண்டுக்கான புலிகள் கணக்கெடுப்பு கடந்த 10ஆம் தேதி தொடங்கியது. 12 முதல் 15 வரை இருந்த புலிகளின் எண்ணிக்கை இந்த ஆண்டு அதிகரித்திருப்பது இந்த கணக்கெடுப்பில் தெரிய வந்துள்ளது. கடந்த 2007ஆம் ஆண்டு பொள்ளாச்சி, வால்பாறை, மானாம்பள்ளி உள்ளிட்ட வன சரகங்கள் புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்டதே புலிகள் எண்ணிக்கை பெருக காரணம் என்கிறது வனத்துறை. புலிகளின் எண்ணிக்கையை துல்லியமாக கணக்கிடும் வகையில் தமிழகம் முழுவதிலும் உள்ள விலங்கியல் துறை மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. பயிற்சி பெற்ற மாணவர்கள் வனப்பகுதிகளில் சுமார் 2 கிலோமீட்டர் பரப்பளவிற்கு தனித்தனி குழுக்களாக பிரிந்து சென்று ஆய்வு நடத்தினர். இந்த பணி தங்கள் படிப்புக்கு உறுதுணையாக இருப்பதாக கூறுகிறார்கள் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள். விலங்கியல் துறை படிக்கிறதுனால இது விலங்குகளை புத்தகத்துல பார்க்கறது படிக்கிறதை விட நேரடியா அதை பார்த்து அதோட வாழும் இடம் எப்படி இருக்கு, அதோட சூழல் எப்படி இருக்கு, அது என்னென்ன முறையில உணவை கையாளுது, அது எப்படி சாப்பிடுது. இப்ப சிறுத்தை அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது மானை அடிச்சு சாப்பிடுது, மான் பிள்ளை சாப்பிடுது. இது மாதிரி ஒரு உணவு சங்கிலி எப்படி நடக்குது அப்படின்னு நேரடியா பார்க்கறது ஒரு சந்தோஷமாவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்கு சார் இந்த அனுபவம். அளவுகோல், எலக்ட்ரானிக் மீட்டர், காம்பஸ், GPS கருவிகள் ஆகியவற்றை கொண்டு விலங்குகளின் கால் தடங்கள், எச்சம் போன்றவைகளை வைத்து வன காவலர்கள் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்களின் உதவியுடன் விலங்குகளின் எண்ணிக்கையை மாணவர்கள் கணக்கிட்டு வருகின்றனர். புதிய தலைமுறைக்காக கோவை செய்தியாளர் சுதீஷுடன் புவனேஸ்வரி மற்றும் அருண் பிரசாத். காத்திருக்கும் இன்னும் சில செய்திகளை ஒரு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.